வணக்கம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் தேர்வுகளில் ஒரு அரசியல் ஆளுமை குறித்து தொடர் கேள்விகள் கேட்கப்படும். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் பல சிறப்புக்கு உரியவர். தமிழகத்தில் முதல் காங்கிரஸ் முதலமைச்சர் மற்றும் 2 முறை முதலமைச்சராக பதவி வகித்தவர். அதாவது இந்திய சுதந்திரத்திற்கு முன்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சராகவும், இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராகவும் என 2 முறை முதலமைச்சராக பதவி வகித்தவர். மற்றும் சுதந்திர இந்தியாவின் முதல் இந்தியன் கவர்னர் ஜெனரல் என்ற பதவி வகித்தவர். மற்றும் தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகத்தை அப்போதைய மெட்ராஸில் தலைமையேற்று நடத்தியவர். இந்த சிறப்புக்கெல்லாம் உரியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ட் 1935 பேஸ் பண்ணி 1937 இந்தியா முழுவதும் தேர்தல்கள் நடைபெற்றது. அந்த தேர்தலில் முதல் முறையாக காங்கிரஸ் தமிழ்நாட்டில் தேர்தலை எதிர்கொண்டு வெற்றி பெற்றது. ஸோ தமிழ்நாட்டின் முதல் காங்கிரஸ் முதலமைச்சராக 1937ஆம் ஆண்டு சி ராஜகோபாலாச்சாரியார் என்ற ராஜாஜி அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றார். 1937 முதல் 1939 வரை 2 ஆண்டுகள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவி வகித்தார். 39ஆம் ஆண்டு 2வது உலகப்போர் தொடங்கும். ஸோ அந்த 2வது உலகப்போர் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட அனுமதி இல்லாமல் இந்திய வீரர்களை அந்த போரில் பிரிட்டிஷ் அரசாங்கம் ஈடுபடுத்தியதுனால அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்தியா முழுக்க இருந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட அரசாங்கம் எல்லாமே பதவியை ராஜினாமா செய்வாங்க. ஸோ அந்த வகையில் ராஜாஜியும் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிடுவாங்க. முதல் உலகப்போர் 1914 to 18 நடைபெறும். 2வது உலகப்போர் 1939 to 45 நடைபெறும். ஸோ அதனால் இந்த உலகப்போர் காரணத்தால் ராஜாஜி தன்னுடைய அரசாங்கத்தை ராஜினாமா பண்ணிடுவாங்க. 2வது முறையா சுதந்திரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 1952 to 1954 இந்த 2 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா ராஜகோபாலாச்சாரியார் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக 2வது முறையாக பதவி வகிப்பாங்க. இந்த காலகட்டத்தில் தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, முன்னாடி இருக்கும்போதும் சரி இப்பயும் சரி அவங்க ஹிந்தி மொழியை கட்டாயமாக தமிழக பள்ளிக்கூடங்களில் கொண்டு வருவாங்க. கடுமையான எதிர் விளைவுகள் அதுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் 1952-54 காலகட்டத்தில் குலக்கல்வி அப்படிங்கிற ஒரு முறையை கொண்டு வருவாங்க. அதுக்கு கடுமையான எதிர்ப்பு இருக்கும். ஸோ இந்த காரணத்தில் 1954 தன்னுடைய பதவியை ராஜினாமா ராஜாஜி அவர்கள் பண்ணுறாங்க. அதைத் தொடர்ந்து தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக 1954ஆம் ஆண்டு காமராஜர் அவர்கள் பதவியேற்கிறார். அவர் 1963 வரை அந்த பதவியில் இருப்பார். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் என்று யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா மவுண்ட் பேட்டன் பிரபு இருந்தாங்க. இந்த கேள்வி எக்ஸாமில் தொடர்ச்சியாக கேட்பாங்க. இது கிளியராக மைண்ட் செட் புரிஞ்சுக்கணும். சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் அப்படின்னு கேட்டால் பார்த்தீங்கன்னா மவுண்ட் பேட்டன் பிரபு, லார்ட் மவுண்ட் பேட்டன் அப்படின்னு சொல்லணும். ஸோ சுதந்திர இந்தியாவின் முதல் இந்தியன் கவர்னர் ஜெனரல்னு கேட்டால் பார்த்தீங்கன்னா சி ராஜகோபாலாச்சாரியர் என்ற ராஜாஜின்னு சொல்லணும். ஸோ மவுண்ட் பேட்டன் பிரபு அவர்கள் இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகும் கூட அந்த பதவியில் தொடர்வார். பின்பு அவரை தொடர்ந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்னர் ஜெனரலாக நம்ம ராஜகோபாலாச்சாரியார் அவர்கள் வருவாங்க. அந்த பதவி தான் பார்த்தீங்கன்னா ரிபப்ளிக் இந்தியா குடியரசுக்கு பிறகு 1950க்கு பிறகு அதே பதவி வடிவில் தான் குடியரசுத் தலைவர் என்ற பிரசிடென்ட் என்ற ஒரு பதவி உருவாக்கம் செய்யப்படும். இந்தியன் கவர்னர் ஜெனரல் பதவி ஒழிக்கப்பட்டு அதுக்கு பதிலாக அந்த பதவி தொடரப்படும். ஸோ ராஜகோபாலாச்சாரியார் அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா காந்தி அவர்களால் 1930 பிரிட்டிஷ் அரசாங்கம் உப்பின் மீது வரி விதித்தனால அதை எதிர்ப்பு தெரிவித்து காந்தி அவர்கள் 1930 மார்ச் 12ஆம் தேதி குஜராத்தில் இருக்கிற சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தன்னுடைய தண்டி யாத்திரை என்று சொல்லிக்கிட்டு உப்பு சத்தியாகிரக யாத்திரையை தொடங்குவார். 78 பிரதிநிதிகளோட பார்த்தீங்கன்னா அந்த யாத்திரையை 1930 மார்ச் 12ஆம் தேதி சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தொடங்கி 24 நாட்கள் நடைபயணம் மேற்கொண்டு 1930 ஏப்ரல் 6ஆம் தேதி தண்டிங்கிற இடத்துல கடற்கரையில் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய உப்பு சட்டத்தை மீறி உப்பு எடுத்து அவர் இந்த உப்பு சத்தியாகிரகத்தை மேற்கொள்வார். 24 நாட்கள் நடைபயணம் மேற்கொள்வார். மற்றும் 240 மைல் அதாவது 387 கிலோமீட்டர் அவங்க பயணம் செய்வாங்க. அந்த உப்பு சத்தியாகிரகத்தை தமிழ்நாட்டில் நடத்தி காட்டியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா சி ராஜகோபாலாச்சாரியர் தலைமையில் பார்த்தீங்கன்னா 1930 ஏப்ரல் 13ஆம் தேதி தொடங்கி 1930 ஏப்ரல் 28 வரை நடைபெறும். 1930 ஏப்ரல் 13 திருச்சியில் தொடங்கி ஏப்ரல் 28 வேதாரண்யத்தில் 100 நபர்களோட ராஜகோபாலாச்சாரியார் தலைமையில் தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகம் நடைபெறும். ஸோ இந்த சிறப்புக்கெல்லாம் உரியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சி ராஜகோபாலாச்சாரியர் என்ற ராஜாஜி.